உலகத்தை கையில வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், கல்புக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போயிட்டோம் என்றா அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாகுமுத் தகாசுர் விடாது, மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது துலக மோகம் விடாது. தகாசுர் எல்லாம் ஏன் தொழுகிறது இல்ல, ஏன் நீங்க இபாதத் செய்யறது இல்ல, ஏன் அல்லாஹ்வை துதிக்கிறது இல்ல, ஏன் நீங்க குர்ஆன் ஓதுறது இல்ல? பிஸி. என்னத்துல பிஸி? நான் இந்த வேலையில பிஸி, கடையில பிஸி, தொழில பிஸி. இந்த பிஸி உங்களை தடுக்குது. எதுவரை தெரியுமா? நீங்க நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி புற ஓதலாம் உண்டு. அல்ஹாகுமுத் தகாசுர், தேடி 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 அதிகமா தேடணும் 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 என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும். எதுவரை என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை, மௌத்தாகிற வரைக்கும் கூடாது. அப்ப இந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகி, அல்லாஹ்வோட சிந்தனை விட்டு தூரமாகி, துனியாவோட அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது, துனியாவோட அளவு கடந்து மோகம் கொள்ளுகிற பொழுது, துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது, இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம், மனசுல குழப்பம். சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார், சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன், அளவு கடந்து துனியாவை நேசிக்கிற ஒரு மனிதன், எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு கழியும், குழப்பத்தோடு கழியும், மனசுல பிரச்சனையோடு கழியும். அன்புக்குரியவர்களே, செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும், எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் வேண்டும். அளவு கடந்து நல்ல முறையில், ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க, அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க.